மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் இப்பயும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, என் போனை பார்த்த? அம்மா கிட்டே விட்டு வந்துட்டேனா? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொல்ற எதுவுமே நீ கேட்க மாட்டியா? நான் சொல்ற எல்லாத்தையும் என்னமோ நீ கேட்டிருக்கிற மாதிரி. சார்ஜர் எங்க? ஆமா, நேத்து நைட் ஏன் குடிச்சிட்டு வந்த? என் வயிறு, என் வாய், நான் வாங்கின சரக்கு. எனி ப்ராப்ளம் ஃபார் யூ? குடிச்சு தொலை, எப்படியோ போ. அது எனக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பிரச்சனையா நினைச்சு உன்னை மாத்தணும்னு நினைச்சல, அதுதான் எனக்கு பிரச்சனையா வந்து நிக்குது. எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் இப்ப உன்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறேன். நேத்து அப்படியே விட்டு வந்துட்ட. எப்போ கையெழுத்து போடுவ? கல்யாணம் ஆனாலே முடி கொட்டும் போல. நான் டென்ஷனு. நில்லு. லாயர் கிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு தான் வந்தேன். இதுல கையெழுத்து போடு. இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, அங்கேயே முடியாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வச்சு கையெழுத்து போடுங்கிற. நான் போடுவேன், நம்புற பாரு. உன்னை நான் பாராட்டுறேன். அதுதான் சிரிப்பு வந்துருச்சு, அடக்க முடியல. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? ஏண்டி இவ்வளோ ஈஸியா உன்னை கழட்டி விடுறதுக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ண? மாறா, என்னை கஷ்டப்படுத்தாத. கையெழுத்து போட்டு கொடு. ஏய், அழுதுறாத. அழுதுருவ போல. உனக்கு டைவர்ஸ் தானே வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஆசைப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவும் இல்லைன்னு சொன்னதில்லை. வச்சுக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன். எனக்குன்னு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன். நீ கண்ட கண்ட ஆசையெல்லாம் மனசுல வச்சிருப்ப, அதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்கணுமா? வேற பால் இல்ல. சீச்சி சீச்சி சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மெல்லாம் டீசன்ட் கை. என்ன அதெல்லாம் நீ மனப்பூர்வமாக செய்யணும். முடியாது. முடியாதா? முடியாதுன்னா கையெழுத்து போட முடியாது. பாவம் புள்ள ரொம்ப கெஞ்சிரியான்னு ஆஃபர் கொடுத்தா ரொம்ப ஓவரா சீன் போடுற. ஹலோ, இவ்வளோ நேரம் யோசிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை மேடம். இதெல்லாம் மெகா ஆஃபர் மாதிரி, எப்போ வேணா க்ளோஸ் ஆகிடும். நமக்கு டிவோர்ஸ் வேணும், வேற வழி இல்லை. சரி, ஒத்துக்க வேண்டியதுதான். ஆ சரி, நீ சொல்றத கேக்குறேன். என்ன இவ்வளோ சலிச்சிட்டு சொல்ற? இப்படி விருப்பமே இல்லாமல் சொன்னா அந்த ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றி வைக்கும்போது ஒரு ஃபீலே இருக்காது. சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்லு. நீ எவ்வளோ சந்தோஷமா சொல்றியோ, நானும் அதே மாதிரி சந்தோஷமா பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன். என்ன? சரி, நீ என்னென்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன். உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேத்துறேன். போதுமா? ஓகே, கொஞ்சம் பெட்டர். நடிக்கிற, ஆனாலும் இது கூட நல்லா தான் இருக்கு. உன் ஆசை என்ன? ம் எவ்வளோ நேரம் நடப்ப? வா, உன் கூட சேர்ந்து ஒன்னா பீச்ல கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும். ஈசிஆர்ல அப்படியே ஒரு லாங் டிரைவ் கட்டி பிடிச்சிக்கிட்டு போகணும். 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அப்படியே ஒன்னா நடந்து போகணும். இப்படிலாம் கிரிஞ்சா சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. நம்ம ஐடியாவே வேற. அதுதான் இப்ப என்னன்னு கேட்டேன். சரி, உடனே எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. வெயிட் பண்ணு, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். பாவம். கண்மணி,
நேத்து நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கியா? வந்து சாப்பிடுங்க. நீங்க கடைக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு. சாரி கண்மணி, அந்த நேரத்துல வேற வழி தெரியல. ப்ளீஸ் என் கூட பேசாம இருக்காத கண்மணி. நான் உங்ககிட்ட பேசலனாலும் உங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யாம இருக்க மாட்டேங்க. இதோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சு போட்டுருவேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை சமைச்சு வச்சிருவேன். ஆ, இந்த வீட்டை கூட்டுறது, பெருக்கிறது, ஆ, எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த கடையோட முதலாளி அம்மான்னு நானும் அங்க சொன்னேன். நீங்க தானங்க சொன்னீங்க. நான் அதெல்லாம் நம்பிதானே அந்த கடையில எனக்கும் உரிமை இருக்குன்னு கைய நீட்டினேன். அத நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அதுக்காக அந்த கடையில இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலைய நீங்களும் உங்க தம்பியும் உருவாக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன எப்படி பாப்பாங்க? நாங்க எப்படிங்க வருவேன்? வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. நாளைக்கே நான் இந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட நான் ஏதாவது கோவமா நடந்துக்கிட்டாலும் எனக்கு அதானே நடக்கும். அதான் இந்த வீட்ல ஒரு மூலையில அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை நான் நம்பினதுக்கு நீங்க எனக்கு பெரிய நல்லது பண்ணிட்டீங்க. போதுங்க, போதும். கண்மணி, கண்மணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ என் கூட கடைக்கு வா. வேண்டாங்க. எதுக்கு? நான் மறுபடியும் கடைக்கு வந்து அவமானப்படுறதுக்கா? இங்க பாரு, தயவு செஞ்சு என் கூட கடைக்கு வா. உன்னை கெஞ்சி கேக்குறேன். லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கூட. ப்ளீஸ் கண்மணி, என் கூட வா ப்ளீஸ். ஏ கண்மணி, ஏன் அங்கேயே நிக்கிற? இது நம்ம கடை, நீ வா உள்ள. இல்லங்க, நான் வர விரும்பல. நான் போறேன். கண்மணி வான்னு சொல்றேன்ல, வா. எங்க? வா உள்ள போ. இது நம்ம கடை, நீ உள்ள போ. நீ வா. வணக்கம் தம்பி. ம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்ண்ணா. வா.
குட் வணக்கம் மார்னிங்ண்ணா தம்பி. வணக்கம் குட் மேடம். மார்னிங் மேடம் குட் மார்னிங்ண்ணா. வா வணக்கம் தம்பி. வா கண்மணி, உட்காரு. எங்க இல்லங்க உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. வா உட்காரு. உட்காரு உட்காருன்னு சொல்றேன்ல. முத்தண்ணா, தம்பி. இங்க வாங்க. ஆ. என்ன தம்பி சொல்லுங்க. இனி நீங்க இங்க வேலை செய்ய வேண்டாம், கிளம்புங்க. என்னாச்சு தம்பி? அதான் எல்லாத்தையும் பேசி. இல்ல, இனி நீங்க இங்க வேலை செஞ்சா சரியா இருக்காதுன்னு தோணுது. நான் சொல்றத கேப்பீங்கல்ல? நான் உங்க தம்பி மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இல்லனா முதலாளி மாதிரி சொல்ல வேண்டி வரும். அதுக்காக உங்களை நடுரோட்ல நிக்க விட்டுற மாட்டேன். வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட பேசியிருக்கேன். எழுத்த கடை தானே அது. உங்களுக்கு அங்க இருக்கிறவங்கள நல்லாவே தெரியும். இங்க விட 5000 கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போய் வேலைக்கு சேர்த்துக்கோங்க. கிளம்புங்க. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு முதலாளியா நடக்கிற டிசிஷன் இது. இத கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்ல. கேட்டுச்சா? முத்துனா, இங்க வாண்ணா. வாண்ணா. தம்பி. எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, பக்கத்தில் தான். உள்ள வாங்க. இல்லை தம்பி. சரி, எங்க போறீங்க அதை சொல்லுங்க. ம். பக்கத்து கடைக்கு. பக்கத்து கிடைக்கா? அங்க என்ன வேலை? மாறா, நான் தான் அவர் இனிமே இங்க வேலை செய்ய வேணான்னு சொன்னேன். பக்கத்து கடையில வேலை இருக்கு, அங்க அனுப்பி விட்டுருக்கேன். அவர் அங்க போயிருவாரு. பக்கத்து கடையில வேலையா? ஓ, நீ உள்ள வா. வாங்கண்ணா. ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? யார கேட்டு இந்த முடிவு எடுத்த நீ? இதை யாரை கேட்டு எடுக்கணும்? யாரை கேட்டு எடுக்கணும்? நான் எடுத்த முடிவுதான். ஓ, சரி சரி. ஆமா, இந்த கடையில இருந்து இவரை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு என்ன ரீசன்? டேய், எனக்கு பிடிக்கலடா. ஏன் இந்த கடையில ஒரு எம்ப்ளாயிய வேலையை விட்டு தூக்குறதுக்கு அந்த உரிமை கூட இல்லையா எனக்கு? டேய் ராகவா, என்னடா உரிமை கிரிமைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, என் வார்த்தைக்கு இந்த கடையில மரியாதை இல்லைன்னா உரிமை இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கல? டேய், தப்புடா. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆளே இல்ல. இங்க பாரு மாறா,
ஒரு சில விஷயத்துல நான் விட்டு கொடுத்தலாம் போக முடியாது. இது என் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். டேய் ஓப்பனா சொல்றேன், இது என் பொண்டாட்டி மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ பண்றடா. எனக்கு கிடைக்கிற அதே மரியாதை என் பொண்டாட்டிக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுல எந்த தப்பும் இல்லை. அவர் வேற கடையில் போய் வேலை பார்க்கட்டும். டேய், பிரச்சனை நேத்தே முடிஞ்சு போச்சுடா. அண்ணி மன்னிப்பு கேட்டாங்க, அதுக்கு மேல வேற என்னடா? இங்க பாரு, அண்ணி மன்னிப்பு கேட்டதுனால அவங்க மரியாதை எங்கேயுமே குறைஞ்சு போல. முதலாளியா இருந்தாலும் தான் மேல தப்பு இருந்தா சாரி கேட்டு அரவணைச்சு போறாங்கன்னு அவங்க மேல இருக்கிற மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். நீ ஏன்டா இப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க? டேய் இல்லடா, அவரும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை செய்யறது எனக்கு சரியா படல. ஒருத்தர் பார்க்கும்போது சங்கடமா இருக்கும். நான் நீங்க எதுக்கு இங்க நின்று இருக்கீங்க? கிளம்புங்க. டேய் தப்புடா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அண்ணா நீ போய் வேலையை பாருண்ணே, நான் பேசிக்கிறேன். நீ வேலையை செய். அவர் இந்த கடையில வேலை செஞ்சா இப்பவே நான் அந்த கடையை விட்டு வெளியே போயிருவேன். அப்புறம் திரும்ப இந்த கடைக்குள்ள வரவே மாட்டேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, உங்க அண்ணனா இல்ல அந்த ஆளான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ராகவா, எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். டேய் இதான் தப்புடா. இங்க பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியா இரு. பேசாம இருடா. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் குடும்பம்னு ஒன்று வந்துருச்சு. எல்லா நேரமும் நீ சொல்றதே கேட்கணும்னு நினைக்காத மாறா. தம்பி, என்ன இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க நீங்க. என்னால உங்களுக்கு இடையில பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் எனக்கு சம்பளம் தானே. நான் அந்த கடைக்கே போறேன். நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே அவரை மாதிரி யாராவது இங்க நடந்துக்கிட்டா அவங்களுக்கும் இதே நிலைமை தான். இந்த கடையில எங்க அப்பாவுக்கு கிடைக்கிற அதே மரியாதை என் ஒய்ஃபுக்கும் கிடைக்கணும். அதுல யாராவது தப்பு பண்ணா அது யாரா இருந்தாலும் நான் யோசிக்க மாட்டேன். போங்க, எல்லாரும் உங்க வேலையை பாருங்க.
ஐயா பேக்கை கொடுங்க ஐயா. புது ஸ்டாக்லாம் சொல்லியிருந்தோமா வந்துருச்சா? வந்துருச்சிங்க. வணக்கம். மாமா உட்காருமா. வணக்கம் ஐயா. உட்காரு. வாங்க மாமா உட்காருங்க. அட உட்காருமா. இல்ல மாமா பரவாயில்ல. பரவாயில்லையாம்மா. ராகவ மாதிரி பொறுப்பா கடைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியே. அம்மா உனக்கு கஷ்டம் இல்லைனா நீ டெய்லி கூட வரலாமா? ஐயோ அதெல்லாம் கஷ்டம் மாமா. அவர்தான் வர சொன்னாரு, அதான் வந்தேன். அப்பப்போ நம்ம கடைய நம்ம தானே மாமா பாத்துக்கணும். நல்லதுமா. ஐயா பசங்க மருமகளுங்க எல்லாரும் குடும்பத்தோட வேலை செய்கிறத 4 பேர் பார்த்தாங்கன்னா கண்ணு போட்டுற போதுயா. அம்மா ராகவ எங்கம்மா? டேய் ராகவா. அப்பா இங்க வா. சொல்லுங்கப்பா. பனாரஸ்ல இருந்து சரக்கெல்லாம் வர வேண்டியது வந்துடுச்சா? எல்லாமே வந்துருச்சுப்பா. லோட் பண்ணி எல்லாத்தையுமே கவுண்டர்ல அடிக்காச்சு. சரி சரி, என்னென்ன டிசைன் வந்திருக்குன்னு முத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறா. அவனுக்கு இதை பத்தின டீட்டெயிலாம் தெரிஞ்சாதான் அவனால வியாபாரம் பார்க்க முடியும். ஆமா, எங்க முத்து?